علمتنا. اللهم فقهنا في الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربنا زدنا علما. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய இந்த நோன்பில் ரமதான் மாதத்திலே நடக்கின்ற இந்த ஹிஃபுல் ஜர்னி, ஹிஃபுல் பயணம், இதுல இன்றைக்கு 13வது நாளாக இன்றைக்கு இன்னொரு சூறாவை மனனம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு இன்றைக்கு எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தொடர்ச்சியாக எங்களுக்கு தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இன்னும் எங்களோட எல்லாருடைய முயற்சியையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, அதில் உள்ள குற்றம் குறைகளை மன்னித்துக் கொள்வானாக. ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸ் வந்து சூரத்துல் லைல் ஓதி பார்த்தோம், அதே மாதிரி மெமரைஸ் பண்ணினோம். சரியா? அப்ப சூரத்துன் நாஸ்ல இருந்து லைல் வர காட்டுமே மெமரைஸ் பண்ணி கொண்டு வந்தோம். நாங்க நம்புறோம், நாங்க எதிர்பார்க்கிறோம் நீங்க அதுக்கு இடையில எல்லா சூறாக்களையும் நீங்க மனனம் செஞ்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் ட்ரை ஆவது பண்ணியிருப்பீங்க. ஒரு சூறாவையும் மெமரைஸ் பண்றதுக்கு ட்ரை ஆவது பண்ணியிருப்பீங்கன்னு நிறைய பேருக்கு வந்து இந்த ஹிஃபுல் மனனம் செய்யறதுக்குரிய என்ன சொல்றது, அதோட அருமை இல்ல அதோட முக்கியத்துவம் தெரியாமல் இருப்பாங்க. சரியா? நாங்க எப்பவும் கதைக்கிறது தான். ஸ்டார்டிங்ல கிளாஸஸ்ல எல்லாம் நாங்க நிறைய பேசினோம் குர்ஆன்ட முக்கியத்துவம் என்னன்றது. சரியா? குர்ஆன்ன்றது வந்து எங்கட இந்த உலகத்துல நாங்க யூஸ் பண்ற எல்லா விடயங்களை விடவும் எங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு நண்பர் என்றே சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட் என்றே சொல்லலாம். ஏனென்று சொன்னா, இந்த உலகத்துல நாங்க எங்களுக்காக என்று சொல்லி எவ்வளவோ பொருட்கள் வாங்கி நாங்க யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ஆசையானதா இருக்கேலும், எங்களுக்கு தேவையானதாக இருக்கேலும், அத்தியாவசியமானதாகவும் இருக்கேலும், ஆடம்பரமாக இருக்கேலும், எந்த மாதிரியான அது விலை கூடினதாகவும் இருக்கேலும், விலை குறைஞ்சதாகவும் இருக்கேலும், எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்துல நாங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து எப்பவுமே தற்காலிகம். இந்த உலகத்தோடையே அது முடிஞ்சிரும். ஆனா இந்த குர்ஆன் ஒன்று மட்டும்தான் இறுதி நாள் வரைக்கும் எங்களுடன் வரும், எங்களுக்காக வரும். சரியா? எங்களுக்காக பேசக்கூடியது தான் இந்த குர்ஆன். அப்ப எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ அதை க்ளோஸா நாங்க வச்சுக்கொள்ளணும். சரியா? அப்ப இதுல வந்து இந்த ரமதான் மாசத்துல உங்களுக்கு இந்த கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகாது. சரியா? ரீச் ஆகினாலும் நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலும் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஏதேதோ காரணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. சரியா? நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒர்க் போறவங்களா இருப்பாங்க, ஸ்கூல் போறவங்களா இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அது தடைப்பட்டு கொண்டிருக்கும். ஆனா இவ்வளோ தடைகளுக்கு மத்தியில இப்ப இங்க ஜாயின் ஆகிருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கு உள்ளாகினவர்கள். சரியா? அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறான். நீங்க இந்த குர்ஆனை ஓதணும், இதுல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறான். அதை கண்டினியூ பண்றது உங்களோட கையில தான் இருக்கு. சரியா? இல்ல இது எனக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவமா தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க இத நடுவுல விட்டுடுவீங்களா இருந்தா, அப்ப அது நாங்க வந்து அல்லாஹ்ட ரஹ்மத்திலிருந்து வெளியானவர்களாக ஆக்கிடுவோம். அல்லாஹ்ட ரஹ்மத்திலிருந்து வெளியாகினவங்களா நாங்க ஆகிட்டோம்னா எங்களை மாதிரி ஒரு நஷ்டவாளி யாருமே இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. தானே? ஏன்னா அதை விட முக்கியம் எங்களுக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. இந்த உலகத்திலே மட்டும் இல்ல, மறுமையிலையும் கூட அதை விட முக்கியத்துவம் எதுவுமே இல்லை. அதனால தயவு செஞ்சு குர்ஆனுடைய முக்கியத்துவம் என்னன்றத விளங்கி கொண்டு நாங்க இந்த ஹிஃபுல எங்களோட மைண்டுக்கு எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.
அப்ப எல்லோருக்கும் எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு அதோடு நாங்க நெருக்கமாகுவோம் தானே. குர்ஆனை எந்த அளவுக்கு நாங்க ஓதுவோம், எந்த அளவுக்கு நாங்க டைமை கொடுப்போமோ அந்த அளவுக்கு நாங்க நெருக்கமாகுவோம். நாங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு டைம் டைம் எப்ப கிடைக்குதோ அப்ப நாங்க ஓதுவோம், அப்படி இல்லை. அப்படி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு எப்பவுமே டைம் கிடைக்கவே கிடைக்காது. நாங்களா டைமை உருவாக்கி கொள்ளணும். அந்த டைம்ல வேற ஏதாவது வேலை வந்தாலும் அதை வச்சு இல்ல நான் இதை குர்ஆனை ஓதிட்டு தான் இதை செய்வேன் அப்படின்ற உறுதியை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா ஏதாவது அட்லீஸ்ட் நீங்க குர்ஆன்ல ஒரு நாளைக்கு ஒரு பேஜையாவது ஓதுங்க. அதுக்கப்புறமா டைம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு போங்க. இப்ப நாங்க உறுதியா இருக்கணும், நான் எப்படியாவது இந்த குர்ஆனோடு இருக்கிற தொடர்பை நான் ஏற்படுத்தி கொள்வேன். சரியா. எங்கட மௌத்துக்கு பிறகு, சரியா, அதுக்கு பிறகு வந்து எங்களை விட்டு எல்லாருமே போயிருவாங்க. எங்களோட வரப்போறது யாருமே இல்ல. எங்களோட பேரண்ட்ஸ் கூட எங்களுக்காக வரப்போறல்ல. ஆனா இந்த குர்ஆன் வரும் எங்களுக்காக பேசுறதுக்கு, எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றதுக்காக இந்த குர்ஆன் வரும். இந்த பர்சன் என்னைய இவ்வளோ நாள் ஓதினாங்க, என்னோட இவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க, எனக்காக இவ்வளோ தியாகம் செஞ்சாங்க. இந்த நோன்பு நாள்ல கூட, இந்த தண்ணி தாகம் எடுக்கிற இந்த நேரத்துல கூட என்னுடைய இந்த வார்த்தைகளை திருப்பி 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 ஓதினாங்க, தியாகம் செஞ்சாங்க, தூக்கத்தை தியாகம் செஞ்சாங்க, அவங்களோட வேலைகளை தியாகம் செஞ்சாங்க. அப்படி இருக்கும் போது அல்லாஹ் கிட்ட அது மன்றாடும், இந்த அடியானுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோ, இந்த அடியானுடைய இந்த குர்ஆனுக்காக செய்து இந்த தியாகத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக அந்த குர்ஆன் மன்றாடும். அப்ப எங்களுக்காக ஒரு குர்ஆன் மன்றாடணும் என்று சொன்னா, நாங்க அதை எதிர்பார்க்கணும் என்று சொன்னா, கட்டாயம் இந்த உலகத்துல நாங்க அந்த குர்ஆனுக்கு டைம் கொடுத்திருக்கணும். அப்பதான் அது எங்களுக்காக மன்றாடும். இல்லைன்னா அது எங்களுக்காக மன்றாடும் என்று நாங்க எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தயவு செஞ்சு இப்ப நான் சும்மா ஒரு ரிமைண்டரா தான் உங்களுக்கு சொல்றேன். என்று சொன்னா, எப்பவுமே மனிதன் மறக்க கூடியவன். சரியா. எவ்வளவுதான் சொன்னாலும் வந்து எங்களுக்கு அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் போது அது எல்லாமே ஃபேடா போயிடும். அதனால தயவு செஞ்சு உங்களோட மைண்ட வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க சூரத்து ஷம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு முறை ஓதுவோம், என்னோட சேர்ந்து எல்லாரும் ஓதுங்க. அதுக்கு முன்னால ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தீங்க சூரத்துல் லைல். சரியா. நாங்க வந்து சூரத்துல் லைல் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதுல வந்து நம்பர் 15 என்று நினைக்கிறேன். நீங்க துவா டவுட் கேட்டிருந்தீங்க வந்து ஸ்டாப் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி, லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. அதை நான் வந்து லாஸ்ட் கிளாஸே அதை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இப்ப என்ன காரணம் என்று சொன்னா, நார்மலா நாங்க லாஸ்ட் லெட்டருக்கு வந்து ஃபதஹா, கசரா, தம்மா, கசரத்தின், லம்மத்தின் இந்த மாதிரி ஹரக்கத் வரும்போது அதை நாங்க சுக்கூனாக மாத்தி தான் ஸ்டாப் பண்ணுவோம். சரியா. அது லாஸ்ட் லெட்டருக்கு. இப்ப இதுல வந்து அந்த ஃபதஹா வந்த காஃப் வந்து லாஸ்ட் லெட்டர் அல்ல, அதுக்கு அடுத்ததான் ஒரு யா இருக்கு. சரியா. அந்த யாவை நாங்க ஹுரூஃபுல் இல்லான்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஹரக்கத்தும் வராத ஒரு எழுத்து. சரியா. எந்த ஒரு ஹரக்கத்தும் வராத எழுத்து யா வந்திருக்கு. அப்படி யா வந்துச்சுன்னு சொன்னா சம்டைம்ஸ் வாவ் வரும், சம்டைம்ஸ் அலிஃபும் வரும், அப்படி ஹரக்கத் வராம. அப்ப இப்படி ஃபதஹாக்கு பின்னால இந்த யா உண்டு வந்திருக்கிறதுனால இந்த ஃபதஹாவை நாங்க நீட்டித்தான் மத்தாக்கித்தான் ஸ்டாப் பண்ணுவோம். அஷ்க் என்று சுக்கூன் வச்சு ஸ்டாப் பண்ண மாட்டோம். சரியா. அஷ்க் என்று காஃப்ல சுக்கூன் வச்சு நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம். அஷ்கா. அதே மாதிரிதான் நம்பர் 17லயும் அத் கா. அதுவே லாஸ்ட் லெட்டரா இருந்துச்சுன்னு சொன்னா, காஃபுக்கு அடுத்ததா ஒரு லெட்டருமே இல்ல, காஃப் தான் கடைசி எழுத்தாக இருந்தா அதுக்கு சுக்கூன் வச்சு ஸ்டாப் பண்ணுவோம். ஆனா இங்க அடுத்ததா ஒரு லெட்டர் யா, ஹரக்கத் இல்லாத ஒரு யா இருக்கிறதுனால அந்த காஃபை நாங்க டிராக் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே. இந்த விஷயம் நாங்க லாஸ்ட் கிளாஸும் கிளியர் பண்ணினோம். உங்களுக்கு டவுட்ன்றதுனால நாங்க இப்ப கிளியர் பண்ணினோம். ஓகே. இப்ப நாங்க சூரத்து ஷம்ஸ் உங்களுக்கு என்டர் ஆகிருவோம். ஓகே. எல்லா இடமும் உங்களோட குர்ஆனுங்களை உங்களுக்கே என்று வச்சிருக்கிற அந்த குர்ஆனை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. சரியா. ஸ்கிரீனை பார்க்கக்கூடியவங்களும் பார்க்கலாம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அதுக்கப்புறமா நாங்க மனனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா. இந்த இடத்துல பாருங்க, வதுஹாஹா 2 ஹா கிட்ட வந்திருக்கு. என்னது ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஹா,
ரெண்டாவதா உள்ளது ஹா. அப்ப ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கு. சரியா? அதை பார்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒரே மாதிரி ஓதிடக்கூடாது. ரெண்டையுமே ஹெவி அந்த ஹா என்ற சவுண்ட்ல ஓதிராம ஓகே. அடுத்தது والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹா லெட்டர் வந்திருக்கு. சரியா? அப்ப அந்த ஹாவை நாங்க ஓதும் போது கவனமாக ஓதணும். அதே மாதிரி மத்தது எல்லாமே வந்து இப்ப இஃபாவா இருக்கட்டும், இக்குலாபா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நீங்க ஆல்ரெடி படிச்ச எழுத்துக்கள், படிச்ச தஜ்வீத் ரூல்ஸ். சரியா? நாங்க அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா, நீங்க ஓதும் போது, இப்ப நான் ஓதும் போது கவனிச்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதை மெமரைஸ் பண்ணும் போது கவனத்துல எடுத்து மெமரைஸ் பண்ணுங்க, சரியான உச்சரிப்புடன். சரியா? இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஆயா ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஓதுறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. والشمس وضحاها والشمس وضحاها ரிப்பீட் பண்ணுங்க. والشمس وضحاها والشمس وضحاها والشمس وضحاها والشمس وضحاها. ஓகே, அத ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்ணை மூடி ஓதி பாருங்க. والشمس وضحاها والشمس وضحاها والشمس وضحاها. ஓகே, அத கண்ணை மூடி ஓதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஆயா والقمر إذا تلاها والشمس وضحاها والقمر إذا تلاها والشمس وضحاها والقمر إذا تلاها والشمس وضحاها والقمر إذا تلاها. ஓகே, இது ரெண்டும் மெமரைஸ் ஆகிருச்சுன்னு சொன்னவங்க அடுத்த ஆயா والنهار
والنهار إذا جلاها والنهار إذا جلاها والنهار إذا جلاها والنهار إذا جلاها மூணு ஆயாவையும் கொஞ்சம் டைம் எடுத்து மெமரைஸ் பண்ணுங்க. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. ஓகே, இப்ப எல்லாரும் தனித்தனியா உங்களுக்குள்ளேயே ஓதி பாருங்க, மூணு ஆயாவும் வருதான்னு சொல்லி. ஓகே, அடுத்த ஆயா போலாமா அப்ப? Inshallah. Next part, sister. ஓகே. والليل إذا يغشاها. இப்ப இதுல வந்து பாருங்க, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு ஆயா வல்லைலி இதா யக்ஷாஹா. இதே ஆயா பாத்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் லைல்ல முதல்ல வந்துச்சு வல்லைலி இதா யக்ஷா. சரியா? வல்லைலி இதா யக்ஷா தான் முதலாவது ஆயா சூரத்துல் லைலுடையது. இங்க சூரத்து ஷம்ஸ்ல என்ன வந்திருக்கு? வல்லைலி இதா யக்ஷாஹா, ஒரு ஹா சேர்ந்து வந்திருக்கு. அப்ப இதுல வந்து நாங்க கவனமா என்ன செய்யணும், கவனிக்கணும். என்னது? சூரத்துல் லைல்ல வர்றது யக்ஷா முதலாவது ஆயா. இங்க சூரத்து ஷம்ஸ்ல வர்றது யக்ஷாஹான்னு வந்திருக்கு. சரியா? அப்ப அது வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸி என்னன்னு சொன்னா, நீங்க ஆல்ரெடி இதுக்கு வந்து ஃபெமிலியர் ஆயிருச்சு இந்த வேர்டு உங்களுக்கு. ஆனா ஞாபகத்துல வச்சிருக்கணும், என்னது? யக்ஷாஹான்னு வந்திருக்கேன்னு சொல்லி. ரைட்? ஓகே, அதை ரிப்பீட் பண்ணுங்க, அதுக்கு அவ்வளவா டைம் கொடுக்க தேவையில்லை. والليل إذا يغشاها والليل إذا يغشاها والليل إذا يغشاها والليل إذا يغشاها. ஓகே, அது ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்ட். இப்ப ஒருக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி பார்ப்போம். கண்ணை மூடி சொல்லி பாருங்க வருதான்னு. வஷ்ஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா. ஓகே. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. ஓகே, வெரி குட். அடுத்த ஆயா போலாம். والسماء وما بناها والسماء وما بناها والسماء وما بناها والسماء وما بناها والسماء وما بناها. ஓகே, அதுக்கு அடுத்த ஆயா والأرض وما طحاها والأرض وما طحاها والأرض وما طحاها والأرض وما طحاها
والأرض وما طحاها ஓகே, இப்ப 2 ஆயம் சேர்த்து வஸ்ஸமாஇ வமா பனாஹா والأرض وما طحاها والسماء وما بناها والأرض وما طحاها والسماء وما بناها والأرض وما طحاها ஓகே, அடுத்த ஆயா وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا. ரிப்பீட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா உச்சரிப்புகளை கவனிங்க. وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا ونفس وما سواها ونفس وما سواها ونفس وما سواها ஓகே, இப்ப திருப்பி நம்பர் 5ல இருந்து வருவோம். சரியா? இப்ப நாங்க ரிப்பீட் பண்றதை விட கூடுதலான டைம் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசா இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க வந்து கூடுதலா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها ஓகே, அடுத்த ஆயா فألهمها فجورها وتقواها. இந்த ஆயில வந்து 3 வேர்ட்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் பெருசு. இப்ப முன்னால உள்ள ஆயாக்களை ஒரு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப ஒரே அடியா ஃபுல் ஆயாவையும் மோதி பார்க்க கஷ்டம் என்று சொல்றவங்க வேர்டை பிரேக் பண்ணுங்க. فألهمها فجورها அப்படி அதை மட்டுமே ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தக்குவாக ஆட் பண்ணிக்கலாம். சரியா? فألهمها فجورها فألهمها فجورها فألهمها فجورها فألهمها فجورها فألهمها فجورها فألهمها فجورها ஓகே, ஃபுல் ஆயா சேர்த்து فألهمها فجورها وتقواها فألهمها فجورها وتقواها فألهمها فجورها وتقواها ஓகே, இப்ப நீங்க தனித்தனியா நீங்களே சொல்லி பாருங்க கண்ணை மூடிட்டு அந்த ஆயவ. கொஞ்சம் டைம் தரம். இது கொஞ்சம் பெரிய ஆயன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரம். அந்த அல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்குவாஹா 3 வேர்ட்ஸையும் கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஓகே, அப்ப அந்த ஆயா ஓகே தானே? அடுத்த ஆயா போலாம். قد أفلح من زكاها قد أفلح من زكاها قد قد أفلح أفلح من زكاها
زكاها. repeat பண்ணட்டுமா? Oh, قد أفلح من زكاها قد أفلح من زكاها قد أفلح من زكاها قد أفلح من زكاها قد أفلح من زكاها. okay. நீங்க இப்ப தனியா கொஞ்சம் அதை ரிப்பீட் பண்ணுங்க ஒரு 2-3 times. மத்தவங்க அதை ரிப்பீட் பண்ணிட்டு முன்னால் உள்ள ஆயாவோட சேர்த்து ஓதி பாருங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டாங்க. فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. சரியா? அடுத்த ஆயாக்குள்ள போலாம். وقد خاب من دساها. இஃபா இருக்காங்க. وقد خاب من دساها. وقد خاب من دساها وقد خاب من دساها وقد خاب من دساها وقد خاب من دساها. ஓகே, அதை ரிப்பீட் பண்ணுங்க எல்லாருமே. உங்களுக்குள்ள கோதி பாருங்க கண்ணை மூடிட்டு. ஓகே, وقد خاب من دساها. இப்ப முன்னால் உள்ள ஆயா நம்ம 9 and 10 ஒருக்கா சொல்லி பாருங்க. قد أفلح من زكاها وقد خاب من دساها. قد أفلح من زكاها وقد خاب من دساها. ஓகே, இப்ப இதுல வந்து நாங்க 10 ஆயா முடிச்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓதிக்கொண்டு வருவோம். நான் ஓதுறேன். ஓகே, நீங்க வந்து கண்ணை மூடிட்டு ஓதுங்க. சரியா? நீங்க கண்ணை மூடிட்டு ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மெமரைஸ் ஆகிருக்கா இல்லையா, இல்லைன்னா எந்த ஆயா வந்து திக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, நான் ஓதுறேன், நீங்க கண்ணை மூடிட்டு ஓதி பாருங்க. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. ஓகே, இப்ப நான் 10 ஆயாவும் ஓதினேன். இப்ப நீங்க மட்டும் தனியா ஒருக்க இந்த 10 ஆயாக்களையும் ஓதி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த 10 ஆயாவும் கண்ணை மூடிட்டு ஓதலாம் என்று சொல்லுங்க பாப்போம்.
ஓகே, மாஷா அல்லாஹ், நிறைய பேருக்கு பாடமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கிறீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் வந்து கவனமா என்ன செய்றீங்க, மெமரைஸ் பண்றீங்க. உங்களோட கன்சன்ட்ரேஷன் இங்க கொடுத்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அப்ப நாங்க அடுத்த ஆயா போயிடலாம். ஆயா நம்பர் 11. ஓகே, வெரி குட், மாஷா அல்லாஹ். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். மனனம் செஞ்சிட்டோம். ஓகே, ஆயா நம்பர் 11 ஸ்டார்ட் பண்ணுவோம். كذبت ثمود بطغواها. كذبت ثمود بطغواها. كذبت ثمود بطغواها كذبت ثمود بطغواها كذبت ثمود بطغواها ஓகே, இதுல வந்து கொஞ்சம் நீங்க கவனமா தான் இந்த எழுத்துக்களை ஓதணும். இந்த கல்லபத் தா சுக்கூன் செய்துட்டு அப்புறமா சா ஓதணும். சரியா? பித்தகுவாஹா கா கைன். அப்ப இது எல்லாமே வந்து இது ரெண்டுமே ஹெவி லெட்டர்ஸ். இப்ப கைன் சுக்கூன் வரும்போது கொஞ்சம் கவனமா சுக்கூனை பிடிச்சி டைம் எடுத்து ஓதணும். அதனால இதுல அவசரப்படாம ஓதுங்க. கல்லபத் தமூது பித்தகுவாஹா. كذبت ثمود بطغواها. ஓகே, ரிப்பீட் பண்ணி பாருங்க. நீங்க கண்ணை மூடி ஓதி பாருங்க. كذبت ثمود بطغواها كذبت ثمود بطغواها كذبت ثمود بطغواها ஓகே, அடுத்த ஆயா. إذ انبعث أشقاها. إذ انبعث أشقاها. இதிம்ல பாருங்க இக்குலாப் வந்திருக்கு, அதனால தான் நாங்க ஒண்ணா வைக்கிறோம். இதிம் பஅஸ அஷ்காஹா. إذ انبعث أشقاها 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 ஓகே, அடுத்த ஆயா. இந்த ரெண்டு ஆயாவுமே இருக்கும், நீங்க தனியா ஓதி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் தரோம். ஆயா நம்பர் 11 and 12 இதை நீங்க ஓதி பார்த்துக்கோங்க. கல்லபத் ثمود بطغواها إذ انبعث أشقاها. ஓகே, அடுத்த ஆயா. فقال لهم رسول الله ناقة الله وسقياها. ரைட், இந்த ஆயா வந்து கொஞ்சம் கூட பெருசா இருக்கு. சரியா? அப்ப நாங்க இதை வந்து பிரேக் பண்ணித்தான் ரிப்பீட் பண்ணணும். அப்ப فقال لهم رسول الله, இதை ஒரு போர்ஷன் எடுத்துக்கொள்வோம். فقال لهم رسول الله فقال لهم رسول الله. மட்டுமே ரிப்பீட் பண்ணுங்க. فقال لهم رسول الله فقال لهم رسول الله فقال لهم رسول الله فقال لهم رسول الله فقال لهم رسول الله
ஓகே. அடுத்த வேர்ட் நாகத்தல்லாஹி. நாகத்தல்லாஹி. இப்ப ரெண்டும் சேர்த்து ஓத முடியும்னு சொல்றவங்க சேர்த்து ரிப்பீட் பண்ணுங்க. நாகத்தல்லாஹி வசுக்யாஹா. நாகத்தல்லாஹி வசுக்யாஹா. கொஞ்சம் கவனமா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ரிப்பீட் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் வேர்ட்ஸ்ல லெட்டர்ஸ்ல உச்சரிப்புல கவனமா இருங்க. நீங்க எழுத்துக்களை சரியாக உச்சரிக்கிறீங்களான்னு சொல்லி சரியா. த ஹெவி இல்ல, சிம்பிள் லைட் லெட்டர். காஃப் ஹெவி லெட்டர். அதுக்கப்புறமா திருப்பி அல்லான்ற வேர்ட், அந்த அல்லான்ற வேர்ட்ல வர அந்த லாம வந்து நீங்க ஹெவி ஆக்கணும். அப்ப வந்து திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி மாறி ஓதுவீங்க நீங்க. எப்படி நா அப்புறமா அல்லாஹி. நாகத்தல்லாஹி வசுக். காஃப் ஹெவி லெட்டர் கல்கலா. வசுக்யாஹா. நாகத்தல்லாஹி வசுக்யாஹா. ரிப்பீட் பண்ணுங்க. ناقة الله وسقياها. ناقة الله وسقياها. ناقة الله وسقياها. ناقة الله وسقياها. ஓகே. இப்ப ஃபுல் ஆயா ஓதி பாருங்க. فقال لهم رسول الله ناقة الله وسقياها. 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 ஓகே. அடுத்த ஆயா. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. இது கொஞ்சம் பெரிய ஆயா சரியா, நீளமான ஆயா. அப்ப இதை வந்து நீங்க பிரேக் பண்ணுங்க. உங்களோட எப்படி உங்களுக்கு எப்படி ஓதினா எப்படி ஏழுமோ அப்படி ஓதுங்க சரியா. அதாவது எத்தனை வேர்ட்ஸா உங்களுக்கு ஓத ஏழுமோ அப்படி. فكذبوه فعقروها. சரியா. இந்த ஆயாவை வந்து கொஞ்சம் நான் மெமரைஸ் பண்றதுக்கு டைம் தரல. ஆனா நீங்க கொஞ்சம் வேர்ட்ஸை பழக்கிக்கோங்க சரியா. فكذبوه فعقروها فدمدم عليهم. என்னோட திருப்பி திருப்பி ஓதுங்க ஒரு 3 தடவை. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. ولا அடுத்த ஆயா போலாம். ولا يخاف عقباها. right. திருப்பி ஆயா நம்பர் 14 15. فكذبوه فعقروها فدمدم عليهم بذنبهم فسواها. இந்த ரப்புஹும் பிதம்பிஹிம் என்ற இடத்துல குன்னா இருக்கு. ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா ولا يخاف عقباها. ولا يخاف عقباها. ولا يخاف عقباها. ஓகே இன்ஷால்லா. ஆய நம்பர் 13 வர காட்டும். நாங்க டைம் எடுத்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணினோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அது வந்து பெரிய ஆயா, உங்களுக்கு ஒரே அடியில வந்து உடனே அதை மெமரைஸ் பண்ணிட இயலாது. அதனால அதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா. இந்த திருப்பி ஆய நம்பர் 15 வர காட்டும். ஃபுல் சூறாவையுமே நீங்க வீட்டுல ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு சின்ன டைம் உங்களுக்கு இப்படி ஒரு சூறாவை உடனே உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிட இயலாது சரியா.
ஆய நம்பர் 14 திருப்பி ஒருக்க ஓதி காட்ட சொல்றீங்க. ஓதி காட்டுறேன், பாத்துக்கோங்க. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. ஓகே, அப்ப நான் நேத்தும் சொன்னேன், எங்களுக்கு இந்த ஒரு செஷன் கிளாஸ் இந்த டைம் பீரியட்ல இந்த டியூரேஷன் எங்களுக்கு ஒரு சூறாவோ அப்படி மெமரைஸ் பண்ணிட முடியாது உடனே. சரியா, அவ்வளவு ஸ்பீடா மெமரைஸ் பண்ணிட முடியாது. நாங்க இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ ஃபெமிலியர் ஆக்குறோம், உங்களோட நாவுக்கு அந்த வேர்ட்ஸ பழக்கி தாரோம். அப்ப அது அடுத்த ஸ்டெப் வந்து உங்களோட கையில தான் இருக்கு. அதை கண்டினியூவா திருப்பி ரிவைஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணி அதை வச்சுக்கொள்றது, உங்களோட மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கொள்றது உங்களோட முயற்சியில உங்களோட கையில தான் இருக்கு. சரியா, அப்ப திருப்பியும் ரிவைஸ் பண்ணுங்க. நாங்க அடிக்கடி சொன்னோம், ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து திருப்பி இந்த சூறாக்களை ஓதுங்க, மெமரைஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மெமரைஸ் ஆகிரும். ஏன்னா இப்ப இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு பழகிருச்சு. இது வரக்காட்டும் புதிய வேர்ட்ஸா இருந்தது. இப்ப வந்து நாங்க திருப்பி ரிப்பீட் பண்ணதுனால இந்த வேர்ட்ஸ் இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த வேர்ட் இப்படித்தான் ஓதணும், இங்க இப்படித்தான் உச்சரிக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால இதை ரிப்பீட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர் அக்ஷானா, முடிச்சு கொள்வோமா அப்ப? எஸ் சிஸ்டர், இன்ஷாஅல்லாஹ். ஓகே, கட்டாயம் மெமரைஸ் பண்ணுங்க. இந்த சூறா மட்டும் இல்ல, எல்லா சூறாக்களையும் மெமரைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. எந்த சூறாவையும் கூட மறக்கிறதுக்கு விட்டுறாதீங்க. சரியா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சான்ஸ் மிக மிக புனிதமான ஒரு சான்ஸ். சரியா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உடையவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த சான்ஸ். இதை மிஸ் பண்ணிராதீங்க. இறுதி நாள் வர காட்டும், அதாவது இந்த நோம்புல நடக்கிற 30 நாள்லயுமே வந்து ஜாயின் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூறா நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணினாலும் அந்த சூறாவுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிஸ் ஆகிரும், அதுல உள்ள உச்சரிப்புகள், அதுல உள்ள தஜ்வீத் சட்டங்கள் மிஸ் ஆகிரும். அதனால கட்டாயம் மிஸ் ஆகாம இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. சரியா, இப்படி இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு சொல்லி அந்த ஆள் வந்து அவங்க மெமரைஸ் பண்றாங்க, ஏதாவது ஒரு சூறாவை கூடி அவங்க மெமரைஸ் பண்ணினாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரும். சரியா, அப்ப நீங்க நன்மையை சேர்த்து கொள்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க. இன்னொரு ஆளுக்கு நீங்க ஓதுறதுக்கும் நன்மை கிடைக்கும், அவங்க வந்து ஓதுறதுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால உங்களோட சுற்று வட்டாரத்துல உங்களோட ரிலேஷன்ஸா இருக்கட்டும், உங்களோட அன்புக்குரியவர்களாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இதுல ஜாயின் ஆக சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நன்மைகள்ல நீங்களும் பங்கு கொள்ளலாம். ஓகே, அடுத்த சூறா நாளைக்கு வந்து சூறா பலத். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த சூறாவை பார்ப்போம். எல்லாரும் அந்த சூறாவை ரீட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு இதோட முடிச்சு கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ரைட் சிஸ்டர் அக்ஷானா, துஆ ஓதுவோமா? எஸ் சிஸ்டர். ஓகே, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله.